श्री राम जय श्री राम மதிஹி நல்ல கூர்மையான புத்தி. ஏன்னா பிராட்டினுடைய கண்ணு எங்கு படுகிறதோ அந்த இடத்துல நாமெல்லாம் இருக்கணும்னு இந்த 7 பேருக்கும் எண்ணம். மற்ற குரங்குகள் அனைவரும் பகவானை பார்த்தவுடனே பயந்து போய் ஏதோ கவலைப்பட்டு இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கினார்கள். சீதையினுடைய அனுகிரகம் ஹனுமானுக்கு கிடைத்தது. அதை போல ஜீவாத்மாவுக்கும் பிராட்டி அனுகிரகிக்கிறாள். பகவானை பார்த்து வெறுத்தோம்னால் கிட்டக்கே போக மாட்டோம். வெறுக்காமல் இருந்தாலே போருமா, கொஞ்சம் அவரை நோக்கி திரும்புகிறோம்னு அர்த்தமோ இல்லையோ. பிராட்டினுடைய பார்வை ஒருவன் பேர்ல பட்டுதுனால் அந்த வியக்தியை நோக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் ஓடி வருமா. ரதிர்மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயா சுதாசகி யதோமுகம் சிச்சிலிஷே தவ ப்ரூலதா ததோமுகம் அகேந்திரே பகுமுகீம் அகம் பூர்விகாம் விகாஹ்யச வசம்பதாக பரிவஹந்தி கூலங்கஷாக என்று பராசர பட்டர் தெரிவிக்கிறார். 7 பேர் ரதிஹி மதிஹி சரஸ்வதி திருதிஹி சமிருத்திஹி சித்திஹி ஸ்ரீஹி 7 பேரை சொல்ற. ரத்தின்னு சொன்னால் நல்ல ஒரு ஆசை, ஒரு காரியம் பண்றது இருக்கிற உற்சாகம். மதிஹி நல்ல கூர்மையான புத்தி. சரஸ்வதி கல்வி. திருதிஹி தைரியம். சித்தி எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம். சித்தி ஸ்ரீயாக மேல செல்வம். ரதிர் மதி சரஸ்வதி திருதி சமிருத்தி. சமிருத்தினா செழிப்பு. பிராட்டி ஒரு ஆத்மாவை பார்க்கிறாள்னு வச்சுங்களேன், எந்த ஆத்மா பக்கம் அவள் கண் பார்வை திரும்புறதோ உடனே இந்த 7 செல்வங்கள் இருக்கு பாருங்க, இவாள்லாம் ஓடி போய் அந்த ஆத்மா கிட்ட உட்காந்து பாடும். ஏன்னா பிராட்டினுடைய கண்ணு எங்கு படுகிறதோ அந்த இடத்துல நாமெல்லாம் இருக்கணும்னு இந்த 7 பேருக்கும் எண்ணம். அப்ப பிராட்டினுடைய அனுகிரகம் கிடைத்தால்தான் இந்த ஜீவாத்மா மெதுமெதுவாக உயரப்போகிறார். அப்ப ஹனுமானுக்கும் முதல்ல அனுகிரகம் சீதையினுடையது. இந்த ஜீவாத்மாவுக்கும் சீதை பகவான் பிராட்டி முதலிலே அனுகிரகித்து விடுகிறாள். அதற்கு பின்னால் பகவான் சீதையை தேடிக்கொண்டு ராமன் கிஷ்கிந்தைக்கு பம்பா கரைக்கு வருகிறார். வந்தவுடனே மற்ற எல்லாரும் நடந்து கொண்டது வேறு மாதிரி, ஹனுமான் மட்டும் வேறு மாதிரி நடந்து கொண்டார். என்ன வேறுபாடு? மற்ற எல்லா குரங்குகளும் ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்தவுடனே பயந்து போய் ஓடத் தொடங்கினார்கள். இது யார் வந்திருக்கா தெரியலையே. சுக்ரீவனுக்கு ஏற்கனவே வாலியை கண்டு பயம். ஒருவேளை வாலியால ரிஷ்யமூக மலைக்குள்ள வர முடியாது, அவனுக்கு ஒரு ரிஷியினுடைய சாபத்தாலே இங்க உள்ள வர முடியாது. அது தெரிஞ்சுதான் சுக்ரீவன் இங்கு ஒளிந்து வாழ்ந்து கொண்டு வருகிறான். அதனால் தான் வர முடியாது என்பதற்காக யாரையாவது பணத்துக்காக கொலை பண்றவார் பாடலையோ, அதை போல யாரையானு கூலிப்படையெல்லாம் ஏற்பாடு பண்ணி என்னை கொல்லுவதற்கு அனுப்பிச்சிருக்கானோன்னு சுக்ரீவனுக்கு பயம். இவ 2 பேரையும் பார்த்தா வேஷமெல்லாம் தவக்கோலமா இருக்கு. ஆனா கையில பாகு தோள்களெல்லாம் நன்னா பருத்து இருக்கு, கையில வில்லு இருக்கு, வாள் இருக்கு, கதை இருக்கு, அம்பு இருக்கு. வெறும் தபஸ்விகளா இருந்தா ஆயுதம் இருக்கக்கூடாது, க்ஷத்திரியர்களா இருந்தா தபஸ்வியினுடைய வேஷம் இருக்கக்கூடாது. அதனால இவா ஏதோ வேஷம் போடுகிறார்கள்னு சுக்ரீவனுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால எல்லாரும் பயந்தே போனார்களாம். தெரிவிக்கிறார், உத்விக்ன ஹிருதய சர்வாக திச சமவலோகயன் ந வியதிஷ்டத கஸ்மின்சித் தேவோவத ப்ளவங்கமாக வனே பரமபீதஸ்ய கபேஹே பரமபீதஸ்ய சித்தம் வியசசாதக. மற்ற குரங்குகள் அனைவரும் பகவானை பார்த்தவுடனே பயந்து போய் ஏதோ கவலைப்பட்டு இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கினார்கள். ஆனா ஹனுமான் மட்டும்தான் அவரை பார்த்த உடனே எதற்கு பயப்பட வேண்டும், கிட்டக்க போய் யாருன்னு விசாரிக்கலாம் என்று ஹனுமானுக்கு மட்டும்தான் எண்ணம் வந்தது. மற்ற யாருக்குமே அந்த எண்ணம் வரல. ஏன், என்ன வேறுபாடுனால், முன்னாடி பிராட்டினுடைய அனுகிரகம் இருக்கோ இல்லையோ, சம்சாரத்துல எத்தனையோ ஜீவாத்மாக்கள் வாழுகிறோம். எல்லாரும் தான் பகவானை பார்க்கிறோம், கேட்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். எல்லாருக்கும் ஆசை வருதான், யாரோ சிலர் தான் அவரை நோக்கி செல்ல வேண்டும்னு முயல்கிறார்கள். மற்றவர்களுக்கு அவருடைய பெருமையை பார்த்தால் பயம் ஏற்படலாம், அவருடைய குணங்களை பார்த்தால் பொறாமை ஏற்படலாம். அப்ப விலகி விலகித்தான் அனைவரும் செல்வார்களே தவிர கிட்டக்க போகணும்னு பொதுவாக யாருக்கும் எண்ணம் வராது. ஆனால் பிராட்டினுடைய அனுகிரகத்தை பெற்ற ஜீவாத்மா யாரோ அவன் மட்டும்தான் முன்னோக்கி பகவானை நோக்கி தானும் நகருகிறான். அப்ப படிப்படியா பார்த்தோம்னால் முதல்ல தான் யாருன்னு தெரியாமல் ஜீவாத்மா இருக்கார். அதே போல ஹனுமானும் தன் பெருமைகளை மறந்து இருந்தார். அடுத்து சீதையினுடைய அனுகிரகம் ஹனுமானுக்கு கிடைத்தது. அதை போல ஜீவாத்மாவுக்கும் பிராட்டி அனுகிரகிக்கிறாள்.
அதற்கு பிறகு பகவானை சந்திக்கும் போது மற்ற எல்லா ஆத்மாக்களும் பகவானை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். ஆனால் இந்த ஜீவாத்மா மட்டும் சரி கிட்டக்க போய் பார்ப்போமே, யாரென்று பார்க்கலாம் என்று கொஞ்சம் அத்வேஷம்னு தெரிவிப்பார்கள். அத்வேஷம்னால் வெறுக்காமை. பகவானை பார்த்து வெறுத்தோம்னால் கிட்டக்கே போக மாட்டோம். வெறுக்காமல் இருந்தாலே போருமா, கொஞ்சம் அவரை நோக்கி திரும்புகிறோம்னு அர்த்தமோ இல்லையோ. தவறான பாதையிலே போயிட்டு இருந்தேன், இனிமே இந்த பாதை வேண்டாம், தவறு செய்வதை நிறுத்தி விடலாம் என்கிற யோசனை வருமோ இல்லையோ. நல்லதை பண்ணணுங்கிறது அப்புறம், பகவானிடத்துல பக்தியோடு இருப்பது பிற்பாடு வரட்டும். முதல்ல அவரை நோக்கி விலகி விலகி செல்வதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை போல ஹனுமானுக்கு ஒரு சின்ன திருப்பம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.